தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து பொதுவாக இந்த செலிப்ரிட்டி கப்புள்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி கப்புள்ஸ்னால் கண்டிப்பாக வந்து தல அஜித் அவர்களும் ஷாலினி. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து அவ்வளோ பப்ளியாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் வந்து நம்ம தல அவர்கள் வந்து ஷாலினி அவர்களுக்கு வந்து கொடுப்பாங்களாம். சமீபத்தில் அதே மாதிரி ஹாங்காங்கில் வந்து நம்ம தல அவர்கள் போயிருக்கும்போது ஒரு அழகான ஒரு குட்டி பூனையை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஷாலினி அவரோட பர்த்டேக்கு. பயங்கரமாக அஃபெக்ஷனாக அந்த பூனையை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, அந்த பூனை வந்து கதவுக்கு பின்னாடி இருக்கிறது தெரியாமல் ஷாலினி அவர்கள் வந்து கதவை ரொம்ப ஹார்டாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே அந்த பூனைக்கு அதில் அடிபட்டு பயங்கரமாக வந்துட்டு வலி ஏற்பட்டு ரொம்ப முணங்கிக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ உடனடியாக வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அதுக்கெல்லாம் சிகிச்சை எல்லாம் பார்த்து அதை வீட்டில் வந்து ரொம்ப பார்த்துட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாய் இப்போ சமீபத்தில் அது இறந்துடுச்சா அந்த பூனை. ஸோ அந்த பூனை இறந்ததும் ஷாலினி அவர்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கான். ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுறாங்களா, நான் ஒரு வேளை டோரை மெதுவாக திறந்திருந்தா அந்த பூனை இறந்திருக்காதோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதே பொறுத்து வந்து நம்ம தல அஜித் அவர்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, நீங்கள் அவ்வளோ வந்து ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, என்னால் தான் இப்போ அந்த குட்டி பூனை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.